கிரகங்கள் எதுவுமே இல்லை, சும்மா நம்மள மறுபடியும் கொண்டு ஐயா புரியுதா? சார் என்ன புரியுது? தனுசு ராசியில சந்திரன் இன்னைக்கு போயிட்டு இருக்குது. இந்த சந்திரன் தான் இன்னைக்கு போய் அவரை கூட்டிட்டு வந்தது ஜோசி பார்க்க. அவரோட 9 கிரகமே தனுசு பார்க்கல. அப்ப எதுக்கு வந்துக்கிறாருன்னு எந்த பிரச்சனையும் கிடையாது அவருக்கு. நம்மள ஒருத்தருக்கு வந்துக்கிறாரு. முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். கைதட்டி பாத்தீங்களா? ஏதாவது ஒரு கிரகம் பார்க்க இல்லைங்களா? ஐயா ஒரு குரு பாக்குறதுன்னு வைங்க. ஐயா குரு பாக்குதுன்னு வச்சுக்கங்க. ஐயா குரு பாக்குது. குரு பாக்குதுன்னா குருன்னா குழந்தையா? அப்பா குருன்னா குழந்தையா? அவர் குழந்தை பத்தி மட்டும் கேட்க வேற எந்த கேள்வியுமே இல்ல. நீங்க வேற எங்கேயுமே நீங்க போவாதீங்க சார். 9 கிரகத்துல எந்த கிரகத்தினுடைய ஆதிக்கம் அவங்களுக்கு அந்த அன்னைக்கு போற சந்திரனை பாக்குதோ அந்த கேள்வி மட்டும்தான் கேட்கறதுக்கு ஜாதகம் பார்க்க வந்திருக்காரு. வேற எதுக்கு வல்லவர்? நீங்களும் எச்சரிக்கை மாட்டிக்காதீங்க. இன்றைய போச்சார் சார். இன்னைக்கு சந்திரன் தானே பிரபஞ்சத்தை போய் கூட்டிட்டு வந்திருக்குது. பிரபஞ்சம் இன்னைக்கு எங்க போயிட்டு தனுசுல போகுது. ஆல்ரெடி அவர் குரு மட்டும் தான் அவர் ஜாதகத்துல இருந்து பாக்குது. முதல்ல அவர் ஜாதகத்தை கனெக்ட் பண்ணுங்க. முதல்ல இன்னைக்கு சந்திரன் ஒரு முதல்ல ராசி கட்ட போடுங்க. ராசி கட்டத்துல இன்னைக்கு போற சந்திரத்துக்கு தனுசுல போடுங்க. அவர் வாங்கிட்டு வந்த ஜாதகத்துல எல்லா கிரகத்தையும் கழிச்சு பாப்பீங்கல்ல. அப்ப தனுசை எந்த கிரகம் பாக்குதுன்னு பாருங்க. குரு மட்டும் பாக்குதுன்னா குழந்தை பத்தி மட்டும் கேள்வி. இப்ப புரியுதா இல்லையா? பிறப்பு ஜாதகத்துல இருக்கிறத இன்னைக்கு வந்து அவரோட ஆதங்கம் வந்து அவ்வளவுதான். இதே சனி பாக்குது. சனினா தொழில்காரங்க. தொழிலை பத்தி மட்டும்தான் அவர் கேட்க வந்திருக்கு. அது யாரு தொழில் பூர்வீகனா 5ஆவது போயிருவீங்க. அது பாவம் விட்டுருங்க. நீங்க கிரகத்தை குடிங்க. அதே வந்து புதன் பாக்குது. என் புள்ள எப்ப படிக்கும்? நல்லா படிக்குமா? பணம் கட்டலாமா? என் புள்ள ஏதாவது போன் பேசிக்கிட்டே இருக்குது, ஏதாவது மிஸ் ஆயிருமா? இந்த மாதிரி புரிஞ்சுங்களா? அதே வந்து சந்திரன் பாக்குது. எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைங்க, தீராத நோய், நான் என்னைக்கு மருந்து நல்ல மருந்து கிடைக்கும், எங்க அம்மா எப்ப குணமாவாங்க? இந்த கேள்விதான். பிறந்த கால சந்திரனை, கோச்சார சந்திரனை பிறந்த கால கிரகம் போய் எந்த பார்வை நோக்குதோ அந்த பார்வைதான் உங்களோட உண்மை. நீங்க எழுதி வச்சுக்கோங்க, ஒண்ணு தப்பே. நான் போன மீட்டிங் நீங்க கூட சொன்னேன், இன்றைக்கு ஜோதிடம் பார்க்க வருபவர்னு ஒரு போர்ல எழுதி வச்சுக்கோங்க. அத ஃபாலோ பண்ணுங்கம்மா. இன்றைக்கு ஜோதிடம் பார்க்க வருபவர்கள் அப்படின்னு எழுதி வச்சு. இன்னைக்கு வெரி குட். அதே தாங்க நம்ம பிறந்த கால கிரகம். இன்னைக்கு கோச்சார சந்திரனை யாரெல்லாம் பாக்குறாங்களோ அதுக்கு 3 கிரகம் பாக்குறதுனா 3 கேள்வி கேட்பார். 2 கிரகம் பாக்குறதுனா 2 கேள்வி கேட்பார். 1 கிரகம் பார்க்க 1 கேள்வி தான் கேட்பார். அவருக்கு பிரச்சனையே ஒண்ணுதான். அவரே சொல்லிடுவாரு. எதுவுமே பார்க்கலைன்னா நீங்க நல்லா சொல்றேன்னு சொன்னாங்க, அதனால சும்மா உங்களை பார்த்துட்டு போறேன்னு வந்தாங்க. நான் எனக்கு ரொம்ப வேலை இருக்குதுங்க, இன்னொருத்த பார்க்கலாம், கையை கொடுத்துட்டு தாண்டி பார்க்க அப்படியே போலாங்க, டீயை வாங்கி கொடுத்து தாண்டி. ஏன்னா நம்ம டைம் இருக்கல, வேலை இருக்கல, மத்த வேலை இருக்கல. அப்போ இன்றைக்கு ஜோதிடம் பார்க்க வருவதர்கள் அப்படியே போகும். அப்ப அதுல வந்து இன்னைக்கு உத்திராட நட்சத்திரம். அப்ப கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த நட்சத்திரத்தை எழுதியிருக்கேன். அதுக்கு அடுத்த நட்சத்திரம் எப்படி மத்தியத்துக்கு மேல வர மாதிரி வெறுமனை இடையில நடக்கும். திருவோணம், அஸ்தம், அப்புறம் ரோகிணி, அஸ்தம், திருவோணத்தை நான் 6 நட்சத்திரம் எழுதியிருக்கேன். இதுக்கு முன்னால ராசி எழுதியிருக்கு, இதுக்கு முன்னால லக்னத்தை எழுதியிருக்கேன். இன்றைக்கு ஜாதகம் பார்க்க அவங்க மட்டும் தான் வருவாங்க, யாரும் வரமாட்டாங்க. போதுமா உங்களுக்கு? நீ செக் பண்ணுங்க. நான் முதல் மீட்டிங்ல ஒரு விஷயத்த சொல்லுவேன், பரவாயில்ல இது ஒரு வித்தியாசமா இருக்குது, எழுதிட்டா போட்டு பாப்போமே பாங்க. உங்க பைக்குள்ள வச்சுக்கிறதா அவங்க வச்சுக்கிறது இங்க இருக்கிறது எழுதும் எல்லாம் கரெக்டா வரும். இது ஒரு 20 வருஷமா நம்ம அனுபவம். முதல்ல எழுதுற டைம் வச்சு எழுத முடியும். ஆனா நீங்க எழுதுங்க. ஏன்னா எழுதி பார்த்தா உங்களுக்கு வரும்போது அவருக்கு என்ன தோணும், என்னடா அது நம்ம ஜாதகத்துல உத்திராட நட்சத்திரத்தை நம்ம எழுதி வச்சிருக்கோம், நாம ஜாதக உத்திராட நட்சத்திரம், இது உத்திராட நட்சத்திரம் இவர் எழுதி வச்சிருக்கிறாரு, இன்னைக்கு தேவ மேல போட்டிருக்கிறாரு, இன்னைக்கு கிழமை மேல போட்டிருக்கிறாரு, இன்னைக்கு திதி மேல கரெக்டா போட்டுக்கிறாரு, இன்னைக்கு எழுதிக்கிறாரு, இப்பதான் எழுதிக்கிறாரு. ஓ இவர்கிட்ட எதை விஷயம் அப்போ பயன் இருக்கு, பரவாயில்ல. அப்ப கால கணிதத்தை கணிக்கக்கூடிய ஜோசியத்தை நம்ம சரியான எடுத்து கொண்டுக்கிறோம். நம்மளுடைய நட்சத்திரத்தை இன்னைக்கு தேதி முறையை கணிச்சுக்கிறோம்னா இவருதான் உண்மையான ஜோசியம் பாருங்க. ரெடி? இப்படி எல்லாம் நீங்க ஜோசியத்துல கரை கண்டு வர்றதுக்கும் கரையை தாண்டி போறதுக்கும் ஜோசியங்களே இருக்குது. எவ்வளவு பேசினாலும் நம்மளுக்கு ஆயுசு பத்தாது, ஜோசி வாழும், நாம தான் ஆயுசு பத்தாது. கரெக்டுங்களா ஐயா?
அப்ப நம்ம தெரிஞ்ச அளவுக்கு எவ்வளவு விஷயம் இருக்கு மக்களுக்கு அப்படியே கொடுத்துட்டு போகணும். நான் உட்காந்து பேசுனாலே நம்ம அன்னதானம் போட்டு போகவே மாட்டோம். எங்களுக்கு ஏன்னா 25 மாநாட்டுக்கு அன்னதானம் பண்ணியிருக்கேன். இப்போ கோயம்புத்தூர் ஒரு மாநாடு நடக்குது, அதுக்கப்புறம் சூலூர்ல ஒரு மாநாடு, ஈரோட்ல ஒரு மாநாடு இப்போ ஒரு சமீபத்துல வருது. அதுக்கு எல்லாமே இப்பவே ப்ரிப்பேரா சொல்லியிருக்காங்க. நாங்க அவளோட தான் இருக்கோம், சாப்பாடு போறதுக்கு அவளோட இருக்கோம். இல்ல அம்மா எப்படி சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த எந்தெந்த கிரகங்கள் வக்கரமா இருக்குதோ அதுக்கெல்லாம் நீங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்ன விஷயம் எல்லாம் ஒரு நல்ல ஒரு அற்புதமான விஷயம். இந்த வக்கரகாளி அம்மன் கோயில அம்மா போன மீட்டிங்ல சொன்னாங்க, நான் பார்த்தேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அந்த வக்கரகாளி அம்மன் கோயிலுக்கு போயிருந்தா அதுல குண்டலி சித்தர் இருக்காரு. அது பேரே குண்டலி சித்தர். அது யாருக்கெல்லாம் அந்த மோஷன் ப்ராப்ளம் இருக்கும், யாருக்கெல்லாம் அந்த மூலம் வந்து ஆறு உள் மூலம் வெளி மூலம் டாய்லெட் வர முடியாம மலச்சிக்கல்னால தவிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த குண்டலி சித்தர் கோயில் அந்த ஊர்ல இருக்கு. அந்த கோயில்ல சாமி மேல போடுற விபூதிய தண்ணியில கரைசி குடிச்சா அந்த மோஷன் தீருங்கிறது அந்த கோயிலோட ஐதீகம். இப்போ ஏதாவது கொஞ்சம் சுவாரஸ்யமா ஏதாவது கொஞ்சம் பேசலாங்களா ஐயா? தூங்கிட கூடாது. திருவக்கரை தானே அம்மா சொல்றது கரெக்ட் தான். அதே கோயில் தான் திருவக்கரையில குண்டலி சித்தர் இருக்க. அது அந்த கோயில்ல வந்து மூலஸ்தலத்துல வந்து சாமி கும்பிட்டுட்டு நீங்க கொஞ்சம் சிவன் கோயிலுக்கெல்லாம் போற பின்னாடி போனீங்கன்னா அங்க குண்டலி சித்தர் இருக்காரு. அது ஒரு ஜீவசமாதி, ஒரு சிவன் வச்சு அங்க குண்டலி சித்தர்னு போட்டிருக்கோம். அப்ப அது பேரே குண்டலி சித்தர்னா நம்ம இந்த ஆக்கினியம் தெரியும் இந்த யோகாவில படிச்ச பொழுது தெரியும். அந்த குண்டலி சக்தியிலிருந்து அந்த காய எழுப்பு பயிற்சி பண்றாங்க இல்லைங்களா, அஸ்வினி முட்டை போட்டு, அதுக்கும் அந்த கோயிலுக்கு ஒரு தொடர்பு. அதனால நீங்க அங்க போயிட்டு வாங்க. நல்லா அது அந்த சாமியில பாத்தீங்கன்னா ஒரு சைடா அது ஒரு ஸ்டைலா இருக்கும், நேரா இருக்காது. அதே கொஞ்சம் அப்படி கரெக்டுமா. அந்த வக்கரங்கிறது அந்த ஒரு மாதிரியா இருப்பாங்க அவங்க. அது ரொம்ப ஒரே கல்லுல சிலை செய்யப்பட்டது, அந்த கல்லோடவே சேர்ந்து இருக்கும். ரொம்ப சந்தோஷம். இப்போ அடிக்கடி இந்த சனி வக்கரம், இந்த மாதிரி அஷ்டம சனி இப்படி எல்லாம் வக்கரம் இருக்குது அப்படிங்கிறாங்க இல்லைங்களா. இப்ப நம்ம பரிகாரம் என்ன சொல்லுவோம்னா, இந்த பூசணிக்காய் இருக்குது இல்லைங்களா, பூசணிக்காய் அதை வாங்கி சனிக்கிழமை அன்னைக்கு நீங்க ஒருத்தர் காடு உயரமா இருக்கிறவங்களுக்கு தாளம் கொடுத்தீங்கன்னா அந்த சனியோட வக்கர தோஷம் குறையும். பூசணி அது வரக்கூடாது, வெள்ளை பூசணி இல்ல, மஞ்சள் பூசணி. அது இந்த ஊர்ல பழகி கைது சொல்லுவாங்க. நானும் யூடியூப்ல சொன்னேன், அது கீழே ஒரு கமெண்ட்ஸ்ல வந்து எங்க ஊர்ல இது எங்க ஊர்ல அரசாணிக்காய்னு சொல்லுவோம். ஊருக்கு ஒரு பாசி இருக்கு. இருந்தாலும் அந்த பூசணி, அதாவது நிறுத்தி சொல்லுங்க, அப்படி சேர்த்து சொல்லுங்க. வெரி குட். அதனால நீங்க தானம் கொடுக்கணும். எப்படி புரியுது என்ன சொல்றாரு ஐயா? ஐயா இந்த வக்கரம்ங்கிறது உங்களுக்கு ரொம்ப நாளா ரொம்ப பிரச்சனை இருக்கு இல்லையா? வக்கரம் ஒரு ஜாதகத்துல வக்கரமா இருந்துச்சுன்னா, எந்த கிழமை வக்கரமா இருக்குதோ அந்த கிழமை அன்னைக்கு நீங்க வாக்கிங் போகும்போது நீங்க ரிவர்ஸ்ல வாக்கிங் போங்க. அந்த கிழமையில வக்கரம் நிறுத்தி தானே ஐயா? வக்கரமான கிரகம் சிங்கரம் போல வேலை செய்யும்.